கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகின்றோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அன்போடு பார்த்து சொல்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். உங்கள் விருப்பம் என்ன? அன்று நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா தன் மனைவியாக எஸ்தரை நோக்கி கேட்குறாங்க, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? என்னோட ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் அதை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன், ஒரு ராஜா, அந்த ராஜாத்திக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடுமானால், தேவனாகிய கர்த்தர் இன்று எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிற காரியத்தில் என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். அப்போ சாலமோன் சொல்கிறாரு, நான் உமக்கு முன்பாக என் தந்தை உண்மை நேர்மையாக இருந்தாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ராஜாவாக மாற்றிருக்கிறீங்க. 7ஆம் வசனம் சொல்லுவார், இப்பொழுது நீ தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அந்த சாலமோன் இப்போ ராஜாவாக இருக்கிறார். அவங்க அப்பா தாவீது ஒரு பெரிய ராஜா தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாதி ராஜாவோட மகன் அப்படின்ற ப்ரைட் அவருக்குள்ளே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆக்சுவலி சாலமோன் இஸ் நாட் அ சைல்டு. அவர் குழந்தை கிடையாது, நடக்கிற குழந்தை அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால பெரியவர் ஆகிட்டார். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. நான் அவர் ஆண்டவருக்கு முன்னாக சொல்லும்போது, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் நாம் விரும்புகிற காரியத்தை கொடுக்க போகிறார். நாம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அதை தான் சொல்கிறாரு, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இந்த நீ தெரிந்து கொண்டதும் ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காததுமாக இருக்கிற இந்த ஜனத்தை விசாரிக்கிறதற்கு எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதத்தில், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று நீதிமொழிகளில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டுமா? ஞானமுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம். என் அன்பு சகோதரிய, என் அன்பு ஐயா, எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இவ்விதமான காரியங்களை நான் எதற்காக செய்தேன், ஏன் செய்தேன், எனக்கே தெரியவில்லை என்று பின்னாளிலே வருந்துவோம். ஆனால் அந்த காரியங்களை செய்யும்போது அது சரியா தவறா என்று ஞானத்தோடு என்ன பண்ணுறதில்ல, நிதானிக்கிறது இல்லை. குடும்பத்தை வழிநடத்த ஒரு ஞானம் தேவை. பிள்ளைகளை விசாரிக்க ஒரு ஞானம் தேவை. கணவரை வழிநடத்த, பெற்றோரை வழிநடத்த, இந்த ஓல் குடும்பத்தை, முழு குடும்பத்தை வழிநடத்த கர்த்தர் இருந்த ஒரு ஞானம் நமக்கு தேவை. வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகிறது. ஒருவேளை சாலமோன் சொல்வது சரிதான். அவர் போக்குவரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வழிநடத்தும் போது யாத்திராவில் வாசிக்கலாம், ஏறக்குறைய 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சாலமோன் கிட்ட சிறு பிள்ளையாக இருக்கும்போதே 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய அவர் கரங்களில் கொடுக்கப்படுகிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் மைண்ட் செட்டப் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, அப்படி நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்போ சாலமோன் சொன்னார், இவர்களை வழி நடத்த எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு ஒரு வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, ஐஸ்வர்யத்தை சுதந்தரிக்க நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. சாலமோன் சொல்றாரு, இந்த ஜனங்களை விசாரிக்கணும், இந்த ஜனங்களை நடத்தணும், அதற்கு ஞானம் ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் கேட்ட இந்த காரியம் ஆணுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே நல்லா ஜெபிக்கிறவங்க தான், வேதத்தை வாசிக்கிறவங்க தான், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறவங்க தான், ஆலயத்துக்கு செல்லுகிறவங்க தான். ஆனால் நம்முடைய விண்ணப்பம் எந்த வகையை சார்ந்தது? நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுறோமா? நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறோமா? இல்லை உண்மையாக ஆண்டவர் சொல்ல ஒரு வசனத்தில், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
அப்போ நம்ம ஆண்டோட துதியே சொல்லணும். அப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம்? ஆனால் அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாய் பிரியமானதாய் இருக்கிறதா? சாலமோன் கேட்ட இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்ததாம், பிரியமாக இருந்ததாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும், விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அநேகர் சொல்வாங்க, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கல, நான் உபவாசிக்கிறேன், பதில் கிடைக்கிற, நான் வேதத்தை வாசித்தேன், பதில் கிடைக்கிற. ஆண்டவர் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறாரு, இந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா? நம்ம எதை கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம், அது கர்த்தருக்கு பிரியமானதா என்று சிந்திக்கிறோமா? நம்ம தேவைகளை கேட்பது தவறு இல்லைங்க. ஆனா எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற தெரியாத நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை, ஆண்டவரே உமக்கு சித்தமானதை, எல்லாம் ஜெபத்தை முடிச்சுட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தாங்க நான் கேட்கறது இல்லை, இதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, அப்படிதான் கேட்கிறோம். ஆனால் சாலமோன் பாருங்களேன், தன்னுடைய எதிரிகளின் பிராணனை அவர் கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, பலத்தை கேட்கல. இன்னும் என்னோட கிங்டம், என்னோட ராஜ்யம் விரிவடைந்து விட வேண்டும், இன்னும் ஐஸ்வர்யமா இருக்கணும் அப்படிலாம் கேட்கல. ஆண்டவரே என்ன நம்பி ஒரு ராஜாவா கொடுத்தீங்களே, அப்போ இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கு ஐயா உங்கள் குடும்பத்தை, அம்மா உங்கள் குடும்பத்தை விசாரிக்கக்கூடிய, நடத்தக்கூடிய, வழி நடத்தக்கூடிய அந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்கள் கரங்களை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை ஒரு அலுவலகத்தில் உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க, ஒரு நர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி இந்த பேஷண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரமாக இருக்கிறோமா? ஆண்டவரே என்னுடைய பணி ஸ்தலங்களில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழில்களில், என்னுடைய குடும்பத்தில் நீர் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, நீர் எனக்கு புத்தியை தாரும் ஆண்டவரே, நீர் எனக்கு அறிவை தாருன்னு கேட்கும்போது அந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததான் இருக்குமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை என்று ஒருவன் என்ன பண்ண முடியாது, பிதாவின் இடத்தில் வர முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ வழியாகிய தேவன், வாசலாகிய தேவன் உங்களோடு கூட வந்து உங்கள் குடும்பத்தை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சாலமோனுடைய இந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததா இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்க கேட்ட ஞானத்தை நீ வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன், உன் வார்த்தையின்படியே செய்தேன். நம்ம ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே. நம்ம ஒருவேளை ஆண்டவர் வந்து கிள்ளி கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன். ஸோ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம சரியாக கேட்கணும். ஆண்டவர் கிளீனாக சொல்கிறார் பாருங்க, உன் வார்த்தையின்படியே செய்த, நீ தான் ஞானத்தை கேட்டல, அதனால் நான் உனக்கு ஞானத்தை தரேன். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கலையே, கனத்தை கேட்கலையே, பணத்தை கேட்கலையே, வேறு எதுவுமே கேட்காம எடுத்த ஞானத்தை கேட்ட அல்லவா, அது எனக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிறது. அதனால் சொல்கிறாரு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தந்துட்டு சொல்வாரு, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறி போவார்கள். அனாதி தேவன் உங்கள் அடைக்கலமாய் இருக்கிறார், அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரமாய் இருக்கிறது. சாலமோனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஞானம் இதுக்கு முன்னாடி யாருக்கும் கொடுக்கல, இதுக்கு அப்புறமான யாருக்கும் என்ன பண்ண போறதில்லை, இந்த ஞானத்தை கொடுக்க போவதில்லை என்று சொல்லுகிறான். நம்முடைய விண்ணப்பங்கள் அப்படி இருக்கணுங்க, நம்ம ஜெபங்கள் அப்படி இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சாயங்காலம் இயேசு சாயங்கால வேளையில ஜெபம் பண்ண ஓரிடத்துக்கு போயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப காலை மாலை 3 வேளையும் தானியேல் சொல்வார்ல, அந்தி சந்தி மத்தியானல 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். அப்ப ஒரு ஜெபம் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. ஒரு ஜெபம் இல்லாத வீடு ஒரு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி அப்படின்னு அந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசித்து இருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஜெபம் கூட கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க யோசித்து பாருங்கள். ஒருவேளை என்னோட குழந்தை நல்லா படிக்கல, ஒருவேளை நீட் தேர்வில் ரொம்ப கம்மி மார்க் வாங்குறாங்க,
என்ட்ரன்ஸில் கம்மி மார்க் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஞானம் இல்லை, அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஞான வரங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமக்கு உகந்ததாய் என் விண்ணப்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு நீர் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபம்னு தெரியலையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் விண்ணப்பத்தின் ஆவியையும் என் ஜப ஆவியும் உனக்கு மேலே ஊற்றுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜபிக்கும் போது தூக்கமாக வருது, என்னால் ஜபமே பண்ண முடியல, ஜபம் பண்ணி நிறைய சூழ்நிலைகள் வருகிறது, இரவு நாங்கள் ஜபிக்கலாம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலான்னு உட்காடுறோம், அப்போதான் எங்களுக்கு சண்டை வருது, இப்படிலாம் சொல்கிறாங்களே. பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஜபிக்க கூடாது, ஏன்னா ஜோமனா கர்த்தர் கொடுப்பார், நம்ம பெரிய வெற்றி அடைவோம். அதனால நம்ம ஜபிக்க முடியாம பல தடைகள் வரலாம். இன்றைக்கு நீங்க சொல்லலாம், ஜபிக்க முடியல, என்னால் வேதம் வாசிக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மேல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார், ஜெப ஆவியை ஊற்றுகிறார், மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறார். என் நாமம் தரித்த என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன் என்று வாக்குரைத்த தேவன் இந்த நாளிலே நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் இரத்தத்தால நீ எதை கேட்கிறீர்களோ இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். சாலமோனை பார்த்து சொல்றார், சாலமோனே நீ விரும்புகிறதை கேள், உனக்கு எது வேணாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தேவன் இந்த வேளையில உங்கள் வாசற்படியில் நின்று, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும், இதயம் திறந்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ள நம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி திறப்பானால் நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆவியானவர் இல்லை, ஆண்டவர் இல்லை, மன சமாதானம் இல்லை, அங்கே மன சந்தோஷம் இல்லை, நிறைய குறைவுகள், கடன் பாரங்கள், வியாதிகள், ஏந்த வாழ்க்கை, நான் இருக்கிறதோட இறந்து போகிறது மேலு அப்படின்னு தற்கொலை ஆவிகளினால பல குடும்பங்களில் பிரிவினை ஆவிகள், பல குடும்பங்களில் பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் மந்திரங்கள், பிசாசின் கிரியைகள் அவங்க முன்னேறவே கூடாதபடி பலவிதமான தடைகள் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அங்கெல்லாம் ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, அங்க விண்ணப்பத்தினாவி போக முடியல, ஜெபாவி இறங்க முடியல. ஆனா ஆண்டவரே சொப்பனத்துல சாலமோனை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக, எந்த உலகத்தின் சம்பத்துக்காக காத்து இருக்கிறீர்களோ, ஒருவேளை நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு நல்ல வரங்கள் வேணும், எனக்கு நல்ல வல்லமை வேணும், நான் நல்ல கர்த்தருக்காக பிரசங்கிக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், நான் தேசம் விட்டு தேசம் செல்லணும், அப்படிலாம் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குமானால், விருப்பம் இருக்குமானால், ஆண்டவர் சொல்றாருல, விரும்புகிறதை தருகிறேன். நீங்க ஊழியம் செய்யலாம், நீங்க வில்லேஜ்ல ஊழியம் செய்யலாம், சிட்டியில ஊழியம் செய்யலாம், நீங்க பகுதியினர் ஊழியம் செய்யலாம், குடும்பத்துல ஊழியம் செய்யலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞான வரங்களை தாரும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலத்தை தாரும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே, உம்முடைய வரங்களை தாரும் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரே, சொப்பன கண்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரே, வியாக்கியான வல்லமை எனக்குள்ளாய் கடந்து வரட்ட ஆண்டவரே, கட்டுகளை உடைக்கிற மகிமை எனக்குள்ளாய் கடந்து வரட்ட ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, வியாதி எஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்லங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சாலமோன் வரல போயிட்டு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரை கேட்கவே இல்லை பாருங்களேன். ஆனா ஆண்டவரை சொல்றாரு, சாலமோனே நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் கேள். ஒருவேளை இந்த வேளையில எதை விரும்புகிறீர்களோ, எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இதுவரை எது நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை உயர்த்தும் ஆண்டவரே, என் மகனை உயர்த்துங்க, என் மகளை உயர்த்துங்க, என் பெற்றோரை உயர்த்துங்க, என் குடும்பத்தினோட ஸ்டேட்டஸை உயர்த்துங்க, என் அந்தஸ்தை உயர்த்துங்க, என் சம்பளத்தை உயர்த்துங்க, எனக்கு ஒரு நல்ல ஹைக் ஆண்டவரே, நான் ஒர்க் பண்ற இடத்துல நல்ல ஒரு ஹைக் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். அதுமன்றி ஆண்டவர் சொல்றாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமனுக்கு தந்தேன். அது மாத்திரம் அவர் சொல்றாரு, இதோ உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்ற இந்த கட்டளைகள், இந்த நியமங்கள், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணி வரும்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? நீடித்த நாட்களை தருவேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி எனது கரத்தின் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த நீடித்த நாட்களை தருகிற தேவன், உங்கள் தற்கொலை எண்ணங்களை மாற்றுகிற தேவன், தோல்வி பயங்களை மாற்றுகிற தேவன். எதற்காக பயந்து கொண்டு இருக்கிறோம்,
எதற்காக ஒளிந்து கொண்டு இருக்கிறோம்? ஐயோ இந்த காரியத்தை முதல்ல செஞ்சுட்டா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வராத ஒரு காரியத்தை, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறல்ல, ஆண்டவர் அந்த பயத்தை நீக்குகிறார், குழப்பத்தை நீக்குகிறார். சாலமோனோட கர்த்தருடைய இருந்தது. அவர் சொல்றாரு, சாலமோனே கேட்ட அந்த ஞானத்தையும் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அது மாத்திரம் இல்ல, நான் உனக்கு நீடித்த நாட்களையும் தருவேன் என்று சொல்லுகிறார். அம்மா, உங்கள் குடும்பம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். நீடித்த நாளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீடித்த நாட்களை தாவீது சொல்வாரு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன். அப்ப கர்த்தர் உங்களுக்கு நல்ல நாட்களை தரும்போது நீங்க கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்களேன், கர்த்தருக்காக ஓடுங்களேன், அந்தரங்கத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வெளியரங்கமான பலனை உங்களுக்கு தருவார். இந்த ஞானம் கிடைத்தவுடன் இந்த சாலமோன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுப்பாரு. ஏன்னா இதற்கு பிறகு அந்த சாலமோனுக்கு 2 ஸ்திரீகள் வருவாங்க. அந்த 2 ஸ்திரீகள் வந்து சொல்லுவாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு இரவில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இந்த அம்மாக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இந்த அம்மாக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை மேல அவங்க திரும்பி படுக்கிறதுனால அந்த குழந்தை மூச்சு அடைத்து இறந்து போயிருக்கும். விடியற்கால இவங்க பார்ப்பாங்க, அந்த இறந்த குழந்தை எங்க வச்சுட்டு உயிருள்ள குழந்தை அவங்க கொண்டு போயிடுவாங்க. அப்ப திரும்பியும் அந்த விடியற்காலை, அந்த அதிகாலை விடியற்காலை, சரி அந்த ஆர்டினரி காலை அப்ப எழுந்துக்கிறாங்க. அப்ப எழுந்து அவங்க பார்ப்பாங்க, இது என்னோட குழந்தை கிடையாது, இறந்து போனது என்னோட குழந்தை கிடையாது, அதுதான் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். 2 பேரும் அந்த ராஜாவின் அரண்மனைக்கு செல்வாங்க. அப்ப சாலமோன் பார்ப்பாரு, கர்த்தர் கொடுத்த ஞானம் பாருங்க, அது எப்படி கிரியை செய்யுது. அதுக்காக ஐம் டெல்லிங் யூ திஸ் எக்ஸாம்பிள். அப்படி போகும்போது இவங்க சொல்லுவாங்க இது என்னோட குழந்தை, இவங்க சொல்லுவாங்க இது என்னோட குழந்தை. ஸோ 2 பேரும் என்னோட குழந்தை மாறி மாறி சண்டையிடுவதை சாலமோன் பார்க்கிறார். அப்ப அவர் சொல்வாரு, சரி ஓகே, இந்த குழந்தைய ஒண்ணு செய்யலாம், நம்ம 2 பேரும் என்னோட குழந்தைன்னு சொல்றீங்க இல்லையா, அதனால அந்த குழந்தைய ஒரு கத்தி கொண்டு வாங்க, ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, இந்த குழந்தைய 2ஆய் வெட்டி என்ன பண்ற, 2 பேருக்கு ஆஃப் பாதி பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கார கூப்பிட்டு சொல்லுவாரு, நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்வெண்ட்டை பார்த்து. அப்படி சொல்லும்போது உண்மையான அம்மா இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நீங்க என்ன பண்ணுங்க ராஜா, ராஜா உயிரோடு ஸ்திரீ அப்படி இல்லை, உயிரோடு இருக்குதுன்னது என் பிள்ளை, இது பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளை 2ஆக பிளக்காதீங்க, அந்த அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அந்த குழந்தையை கொடுத்துருங்க. இங்க பைபிள் இந்த வார்த்தையை நான் தேடுற பாருங்க, தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால், ஐயோ என் குழந்தை வெட்ட போறாங்க நினைக்கும் போது அந்த அம்மா குடல் துடிக்கிறது அப்படின்னு இந்த 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. அவளுக்கே கொடுத்து விடும் அப்படின்னு சொல்றா. மற்றவன் சொல்றா, வேணாம் அது எடுக்க வேணாம், உனக்க வேணாம். உலகம் அப்படிதான், அவங்க அப்செப்ட் பண்ணவே மாட்டாங்க சில காரியங்களை, எப்படிதான் போங்க, எப்படிதான் கெட்டு போங்க அப்படிதான் சொல்லுவாங்க பாருங்களேன். அவங்க சொல்றாங்க வேணாம் வேணாம், குழந்தை வேணாம், நீங்க 2ஆக பிளந்து கொடுங்க. அந்த மற்ற ஸ்திரீ அந்த குழந்தை இறந்துச்சு, அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் இவனு சொல்ற, ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். பாருங்களேன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு எக்ஸலண்ட் ஜட்ஜ்மெண்ட் சாலமோன் சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு, எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த ஞானம். பல வேளைகளில் பல சூழல்களில் முடிவெடுக்க முடியாத சொல்ல மாட்டிக்கொண்டிருப்போம். நம்ம சரியாக டெசிஷன் எடுக்கவே முடியாது. யோசித்து திருப்பி நம்ம ஒரு காரியத்தை திரும்ப யோசிப்போம். நல்ல நேரம் அப்படி நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த காரியத்தில் நம்ம நிறைய எப்படி ஜெபம் பண்ணுவோம், அடரே சாலமோனின் ஞான வரங்கள் எனக்கு தாங்க அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சாலமோன் தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜில் அதை தாங்க அப்படின்னு கேட்குறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களே விரும்புகிற காரியத்தை கேள்வி சொன்னீங்களே, அப்போ உங்களை ஞானத்தால் நிரப்புங்க, உங்களை வல்லமையால் நிரப்புங்க, உங்களை மகிமையால் நிரப்புங்க. உமக்காக எதையாவது செய்வதற்கு எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, என் கணவருக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, என் மனைவிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்ன தேவன் சாலமோன் விரும்பின ஞானத்தை தந்த தேவன். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் நீர் அதை எங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரை உங்களுடைய கரங்களில் எத்தனையோ நன்மைகளை பெற்று இருக்கிறோம், எத்தனையோ கிருபைகளை பெற்று இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் காதுகளில் வரும்போதே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கூடாரங்கள் ஒலிக்கும் பொழுதே, உம்முடைய அதிசயம், உம்முடைய அற்புதம், உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு மேலாய் கடந்து வருவதாக ஆண்டவரே. சாலமோன் ராஜாவிற்கு தந்த அந்த ஞான வரங்களை
ஆவியினால நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாட்களுக்கு தக்கதான பலன் இருக்கும் சொன்னீங்களே, நாட்களுக்கு தக்கதான ஞானம் இருக்கும் சொன்னீங்களே. நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, AI என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ஆண்டவரே அதிகமாய் கிரியை செய்கிற இந்த கடைசி நாட்களில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஞானம் உள்ளவர்களாய், அந்த ஞான வரங்களை கர்த்தருக்காய் பயன்படுத்துகிறவர்களாய், ஞானத்தை போதிக்கிற வரமும் அறிவை உணர்த்துகிற வரமும் நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தைங்க ஆண்டவரே. எங்கள் வியாதிகள் எல்லாம் மறையட்ட ஆண்டவரே. கர்த்தருக்கு எதையாவது செய்யும்படியா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா எஸ்ஸோடு இருந்த கடம் ஆண்டவரே எங்களோடு எங்கள் குடும்பத்தோடும் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.